ஓகே வியூவர்ஸ், நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதான் நம்மளோட அப்டேட்ஸ் எல்லாம் உடனே நீங்கள் பெற. ஓகே வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பேடிஎம் கேஒய்சி அப்டேட். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இந்த கேஒய்சி அப்டேட் பற்றின சந்தேகத்தை கமெண்டில் சொல்லியிருந்தார். அதனால தான் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். இதே மாதிரி உங்களுக்கும் நிறைய சந்தேகங்கள் இருக்கும், அதை கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கான வீடியோ உடனே அப்லோட் செய்யப்படும். ஓகே, பேடிஎம் கேஒய்சி அப்டேட்னா என்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, கேஒய்சினா என்ன? கேஒய்சினா நவ் யுவர் கஸ்டமர். அதாவது நம்மளோட பயோமெட்ரிக் டீட்டெயில்ஸ் அதை பேடிஎம் கம்பெனியோட இணைக்கிறது. அதுதான் பேடிஎம் கேஒய்சி அப்டேட். அதை பற்றின முழு விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம கேஒய்சி அப்டேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு பேடிஎம் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பேடிஎம் ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா கேஒய்சினா அவங்க தனியாக ஒரு ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் உங்களுக்கு இன்னும் எனேபிள் ஆகணும்னா நீங்கள் உங்களோட பேடிஎம்மை ப்ளே ஸ்டோரில் போய் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது இந்த கேஒய்சி இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆன உடனே ஃபஸ்ட்டு உங்களோட ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உங்களோட ஆதார் நம்பர் தெரியலைன்னா கீழே கொடுத்துருக்குற ஃபைண்ட் ஆதார் நம்பர் இந்த லிங்க்ல போனீங்கன்னா உங்களுக்கு UIDAI என்கிற கவர்மெண்ட் வெப்சைட்டுக்கு உங்களை லிங்க் பண்ணும். அங்கே போய் நீங்கள் உங்களோட ஆதார் நம்பரை வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, கீழே உங்களோட ஆதாரில் என்ன நேம் பிரிண்ட் ஆயிருக்கோ அந்த நேமை இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ண உடனே கீழே ஐ அக்ரி டு த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே அடுத்த ஸ்டெப் ப்ரொசீட் கொடுங்க. ப்ரொசீட் கொடுத்த உடனே உங்களுக்கு அடுத்ததாக ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இப்படி தான் இருக்கும். இதில் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. விசிட் ஏ கேஒய்சி சென்டர், ரிக்வெஸ்ட் ஏ விசிட். இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. இதில் நீங்கள் விசிட் ஏ கேஒய்சி சென்டர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக கேஒய்சி சென்டரில் நீங்கள் டேரெக்டாக உங்களோட பேடிஎம் ஏஜென்ட் கேஒய்சி சென்டருக்கு போய் நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணி உங்களோட கேஒய்சியையும் அப்டேட் பண்ணிடலாம். இல்லைனா பேடிஎம் ஏஜென்ட் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரிக்வெஸ்ட் ஏ விசிட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட அட்ரஸை கொடுத்துக்கோங்க. உங்களோட அட்ரஸ் எல்லாத்தையும் இங்கே கேட்டிருக்கிற எல்லா டீட்டெயிலும் ஃபில் பண்ணி ஆட் அட்ரஸ் கொடுங்க. ஆட் அட்ரஸ் கொடுத்த உடனே உங்களுக்கு ரிக்வெஸ்ட் ஆன் அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே டன் ஆயிரும். நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் எத்தனை பேடிஎம் ஏஜென்ட் இருக்காங்களோ அவங்களோட ஃபோன் நம்பர்லாம் உங்களோட பேடிஎம் ஆப்பில் ஷோ ஆகும். நீங்கள் அவங்களோட நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு பேரும் மியூச்சுவலாக ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணி அந்த இடத்துல நீங்கள் கேஒய்சி அப்டேட் பண்ணிக்கலாம். நீங்கள் இருக்கிற பிளேஸ்க்கும் விசிட் பண்ணி கேஒய்சி அப்டேட் பண்ணி தராங்க. ஓகே, கேஒய்சி அப்டேட் பண்ணுறதுனால நமக்கு என்ன நன்மை நீங்கள் கேட்குறீங்கன்னா, பேடிஎம் கேஒய்சி அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேடிஎம் தரப்புலேருந்து நிறைய கேஷ்பேக் ஆஃபர்களை தராங்க. அதுக்காக தான் இந்த கேஒய்சி அப்டேட் பண்ணணும். அப்படி கேஒய்சி அப்டேட் பண்ணலைன்னா நம்மளோட அக்கௌண்ட்டை பேடிஎம்லேருந்து ரிமூவ் பண்ண போகிறாங்க. இதுதான் அவங்க கொடுத்துருக்குற ஒரு அப்டேட். இதுக்கான லாஸ்ட் டேட் என்னன்னா December 31, 2017. ஆனால் அந்த டேட் முடிஞ்சிருச்சு. இன்னும் இப்போ நம்ம 2018 இருக்கோம். இப்போ அஃபிஷியலாக அவங்க லாஸ்ட் டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. இவங்க லாஸ்ட் டேட் எப்போ சொல்ல போகிறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அதனால் நீங்கள் உடனே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த கேஒய்சி அப்டேட்டை பண்ணிடுங்க. இல்லைனா உங்களோட அக்கௌண்ட் பேடிஎம்லேருந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஓகே, இப்போ நம்ம பார்த்த தகவல் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோ பற்றினா உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலும் உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போல் பல வீடியோ அப்டேட்காக நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோட அப்டேட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இருங்க, எங்க போறீங்க? நீங்க அமுக்க வேண்டியது பேக் பட்டன்ல சப்ஸ்கிரைப் பட்டன், கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலையா? அப்ப டிஸ்லைக் பண்ணுங்க. சரி, ஓகே, நான் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவோட வந்து உங்களை நான் பாக்குறேன். பாய்.